ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நம்பிக்கையின் வானவில்லை கண்டறிதல். தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். சங்கீதம் 42வது அதிகாரம் 5வது வசனம். சோச்சில் டிக்சன் என்ற ஊழியக்காரர் இவ்வாறு எழுதுகிறார்: அக்டோபர் விடுமுறையின் போது நாள்பட்ட வலியுடன் போராடிய நான் சில நாட்கள் அறையிலேயே ஓய்வெடுக்க வேண்டியதாய் இருந்தது. வானத்தின் மேகமூட்டம் போல் என் மனநிலை மாறிக்கொண்டே இருந்தது. கடைசியாக என் கணவருடன் அருகில் உள்ள கலங்கரை விளக்கத்தை சுற்றி பார்த்து மகிழ நான் கிளம்பிய போது சாம்பல் நிற மேகங்கள் எங்கள் கண்களை மறைத்தன. ஆனாலும் நிழல் படிந்த மலைப்பகுதிகளையும் மந்தமான அடிவானத்தின் சில புகைப்படங்களையும் நான் எடுத்தேன். இரவு முழுவதும் மழை பெய்ததால் நான் ஏமாற்றம் அடைந்து நான் எடுத்த டிஜிட்டல் புகைப்படங்களை ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டிருந்தேன். பெருமூச்சுடன் என் கணவரிடம் கேமராவை கொடுத்தேன். ஒரு வானவில் நான் எடுத்த புகைப்படத்தில் ஒரு மாலை நேர வானவில் பதிவாகி இருந்தது. சோர்விட்டிருந்த என்னுடைய ஆவியை புதுப்பிக்க தேவன் அருளிய இந்த நம்பிக்கையின் அடையாளத்தை நான் எப்படி தவறவிட்டேன்? ஆதியாகமம் 9வது அதிகாரம் 13-16 வரை. உடல் அல்லது உணர்ச்சி ரீதியான பாதிப்புகள் பெரும்பாலும் விரக்தியின் ஆழத்திற்கு நம்மை இழுத்துச் செல்லும். தேவனுடைய பிரசன்னத்திற்காகவும் அவருடைய அளவற்ற வல்லமையையும் நினைவு கூர்ந்து நம் ஆவி புத்துணர்வு அடைய நாம் ஏங்குகின்றோம். சங்கீதம் 42வது அதிகாரம் 1-3 வரை. நாம் எவ்வளவு இக்கட்டான சூழலுக்குள் கடந்து சென்றாலும் தேவன் நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் கடந்த காலத்தில் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவரிடத்தில் நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். வசனம் 4-6 வரை. மோசமான அணுகுமுறைகள் அல்லது கடினமான சூழ்நிலைகள் நம் பார்வையை மங்கச் செய்யும் போது அவரை நோக்கி கூப்பிடவும் வேதத்தை வாசிக்கவும் அவரையே முழுமையாய் நம்பவும் தேவன் நம்மை அழைக்கிறார். வசனம் 7-11 வரை. நாம் தேவனை தேடும் போது இருள் சூழ்ந்த நேரத்தில் வளைந்து நிற்கும் நம்பிக்கையின் வானவில்லை கண்டுபிடிக்க அவர் நமக்கு உதவி செய்வார். எதிர்மறையான சிந்தை எப்போது உங்களின் பார்வையை மங்கச் செய்தது? உங்கள் நம்பிக்கை தேவனுடைய சித்தத்தின் மீது ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் எவ்வாறு நம்ப முயற்சிக்கலாம்? அன்புள்ள தேவனே, என் ஆவியை புதுப்பித்து இரக்கத்திற்கான என் வேண்டுகோளை நம்பிக்கை நிறைந்த துதிகளாய் மாற்றி அமைக்கு நன்றி என்று கூறி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.